வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரிப்பன் பக்கோடா தாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து அதை ஜஸ்ட் சும்மா மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஆயில் சேர்த்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம அரிசி மாவை எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது தூசியெல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா தூசியோடு போடும்போது நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம பொட்டுக்கடலை மாவையும் இதே மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கருப்பெல்லு சேர்த்துக்கலாம். கருப்பெல்லு இல்லைனாலும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடாக எடுத்துருக்கிறேன். அதனால் சூடாக காய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யோ இல்லை பட்டரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உருக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா மாவுலேயும் பட்டு நமக்கு சாஃப்டாக வரும். இல்லைனா ஒரு பக்கம் ஹார்டாகவும் ஒரு பக்கம் சாஃப்டாகவும் வந்துடும். அதனால் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம முறுக்கச்சில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு மாவை பிழிகிறதுல கொஞ்சமாக எண்ணெய் தடவி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு தாங்க திருப்பி போடணும், இல்லைன்னா அது உடஞ்சி வந்துடும். இது நல்லா திருப்பி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பை அடங்கினதுக்கப்புறம் நம்ம ரிப்பன் பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.